ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே உயரமான நந்தி பகவான் மகா அதிகார நந்தியா 45 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா, இது ஒரு பரிகார ஸ்தலமாக தான் வடிவமைச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அவங்க கையாலேயே அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேக லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இங்கே வர பக்தர்கள் அவங்க கையாலேயே அபிஷேக லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி செய்யும்போது நம்ம என்ன நினச்சி அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே நந்தி இருக்கும். நம்மளுடைய கஷ்டத்தை நந்தியுடைய காதில் போய் சொல்லுவோம். நம்மளுடைய பிரச்சனைகளை நந்தியுடைய காதில் போய் சொன்ன உடனே அதை அவர் வாங்கி சிவபெருமானக்கிட்ட சொல்லுவார் அப்படின்ற ஒரு ஐதீகமே இருக்குது. அதுக்காக தான் ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் சரி, நிறையா சிவன் கோயில்லையும் சரி, பக்தர்கள் நந்தியுடைய காதில் போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லுவோம், நம்ம வேண்டுதல் வைப்போம். ஆனால் இங்கே உருவாகி இருக்கிற நந்தி பகவான் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டத்தை நந்தியுடைய காதில் சொல்கிறதோட நந்தி பகவான் வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானுக்கிட்டேயே சொல்லலாம். அது மாதிரிங்க ஒரு சிவனுக்காக நந்தி வயிற்றுக்குள்ளார கோயிலையே கட்டியிருக்கிறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார 15 அடி உயரத்தில் சிவபெருமான் மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லை, நந்தி வயிற்றுக்குள்ளார 3 அடி உயரத்தில் சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு கோயில் அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இங்கே மட்டும்தான் சிவபெருமானுக்காக நந்தி வயிற்றுக்குள்ளாரையே ஒரு கோயிலை வடிவமைச்சிருக்கிறோம். இதை கேள்விப்பட்டு பக்த கோடிகள் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி நீங்கள் ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை பார்த்து வேண்டுதல் வைங்க. நந்தி வயிற்றுக்குள்ளார நம்ம கையாலேயே அபிஷேகமும் செய்யலாம் அப்படின்ற சில ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சுருக்குறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா கைலாயத்தில் போய் சிவபெருமானை பார்த்த பலனோட 3 மடங்கு 4 மடங்கு பலன் நமக்கு அதிகமாக இருக்கும். நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் எங்கேயுமே கிடைக்காது. அது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் வர பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நந்தி வயிற்றுக்குள்ளே போய் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது கல்யாண தடைக்கும் சரி, தொழில் தடைக்கும் சரி, காரிய தடைக்கும் சரி, கடன் பிரச்சனைக்கும் சரி, கணவன் மனைவி பிரச்சனைக்கும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற பன்னீர் கலசத்தை வாங்கிக்கிட்டு போய் நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்களோ, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆலயத்தில் பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தை சுற்றி 108 சிவலிங்கம் 108 நந்தி பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதோடைய வேலைப்பாடுகளும் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வாங்க. நந்தி வயிற்றுக்குள்ளே போய் சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நந்தி வயிற்றுக்குள்ளார போகும்போது பன்னீர் கலசம் நாங்களே கொடுப்போம். எடுத்துகிட்டு போய் நீங்கள் நந்தி வயிற்றுக்குள்ளே அபிஷேகமும் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் கைக்கூடி வரமாட்டேனது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே தனிப்பட்ட முறையில் நீங்கள் முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பரிகாரங்களும் செஞ்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பரிகாரங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். திருமண தடைக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சனியுடைய பாதிப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கணவன் மனைவி பிரச்சனைக்காகவும் பண்ணி கொடுத்துட்டு தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இங்கே பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் நிவர்த்தி ஆகிடும். இப்படி தான் நிறைய பேர் இங்கே பரிகாரங்களும் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வேண்டுதலும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடம் மிக பிரம்மாண்டமான ஒரு பரிகார ஸ்தலம் தான். இங்கே வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு ஒரு பிரசாத பையும் கொடுப்போம். அந்த பையில் கயிறு,
திருநீர், கல்கண்டு, நம்மளுடைய அனைத்து வகையான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கல்லுப்பு எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார போகிறவங்க இந்த மாதிரி பிரசாதம் போய் வாங்கிக்கிட்டு நம்ம நந்தி வயிற்றுக்குள்ளே போய் சிவபெருமானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம். உங்களால் நேரில் அங்கேருந்து வர முடியல அப்படின்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில், உங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பரிகாரங்கள் கோயிலுடைய சார்பாகவே இங்கே பரிகாரங்கள் செய்வோம். அப்படி செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிடுங்க. நந்தி வயிற்றுக்குள்ளார உங்களுடைய பாதம் பட்டாவே வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே கல்லுப்பு மாதிரி கரைஞ்சி போயிடும். நினச்சது நிறைவேற ஆரம்பிச்சிடும். இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இது ஒரு பரிகார ஸ்தலம். கேட்டது கிடைக்கும், நினச்சது நிறைவேறும். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம். எந்த விஷயமாகவும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம், சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.